டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகள் என்பதை பற்றிய முழு தகவல்களையும் பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே 2 தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பு, அதற்கடுத்து பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் முகவுரை என்ற 2 தலைப்புகளை முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். நிச்சயமாக அதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே, தவற விடாதீர்கள், நேரம் ஒதுக்கி பாருங்கள். இப்பொழுது 3வது தலைப்பாக சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகள் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில், அதாவது பிஇஓ தேர்வு சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கவர் பண்ணுறோம் நண்பர்களே. எந்த ஒரு வார்த்தையும் விடவில்லை, ஒவ்வொரு தலைப்பையும் முழுமையாக கவர் பண்ண இருக்கிறோம். ஏனென்றால் எந்த தலைப்பிலிருந்து கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தைகளை கூட விடாமல் முழுமையாக கவர் பண்ணுகிறோம் நண்பர்களே. எனவே இந்த வகுப்பை தவற விடாமல் பார்த்து பயன்பெறுங்கள். அதன் அடிப்படையில் பிஇஓ சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ள யூனிட் 5, அதாவது கான்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட், அரசியலமைப்பின் வளர்ச்சி என்ற தலைப்பில் இது 3வது தலைப்பு நண்பர்களே. அதாவது அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்னென்ன என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். முதலாவதாக அரசியலமைப்பினுடைய சில விவரங்களை பார்த்து விடுவோம். நம்முடைய அரசியலமைப்பானது உருவாக்கப்படும் போது, அதாவது 1949 நவம்பர் 26ஆம் தேதி நம்முடைய அரசியலமைப்பானது உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி முதலில் உருவாக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் இருந்தது 395 ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிக்கல் என்றால் தமிழில் சட்ட பிரிவுகள் என்ற அர்த்தம் நண்பர்களே. அதாவது 395 சட்டப்பிரிவுகளும் 22 பார்ட்ஸ், அதாவது 22 பகுதிகளும் 8 ஷெட்யூல், அதாவது 8 அட்டவணைகளை மட்டுமே கொண்டிருந்தது. அதாவது இந்திய அரசியலமைப்பு முதலில் உருவாக்கப்பட்ட போது 395 சட்டப்பிரிவும் 22 பகுதிகளையும் 8 அட்டவணைகளையும் அதனோடு முன்னுரை என்று சொல்லக்கூடிய பிரியாம்பிள் என்ற முகப்புரையும் கொண்டிருந்தது நண்பர்களே. இதிலிருந்து கேள்விகள் கேட்பார்கள், ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் உருவாக்கப்பட்ட போது எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது என்று கேட்டிருந்தார்கள். அது 395 ஆர்டிக்கல், அதாவது 395 சட்டப்பிரிவை கொண்டிருந்தது. அதற்கடுத்து எத்தனை பகுதிகளை கொண்டிருந்தது என்று கேட்பார்கள். 22 பகுதிகளை கொண்டிருந்தது. அதற்கடுத்து எத்தனை அட்டவணைகளை உள்ளடக்கி இருந்தது என்று கேட்பார்கள். 8 அட்டவணைகளை கொண்டிருந்தது. இப்பொழுது, அதாவது presently now, இப்பொழுது அது 470, அதாவது 470 ஆர்டிக்கல், 470 சட்டப்பிரிவையும் 25 பார்ட்ஸ், அதாவது 25 பகுதிகளையும் 12 ஷெட்யூல், 12 அட்டவணைகளையும் கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது இப்போது சமீப காலம் வரை 470 சட்டப்பிரிவையும் 25 பகுதிகளையும் 12 அட்டவணைகளையும் தற்போது கொண்டுள்ளது. இதிலிருந்தும் கேள்விகள் கேட்பார்கள், விவரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அதனுடைய சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது அரசியலமைப்பின் சிறப்பம்சம், முதலாவதாக
லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நண்பர்களே, அதாவது நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இரண்டாவது, drawn from various source, அதாவது பல்வேறு மூலங்களில் இருந்து எடுத்தாளப்பட்டது. நான் முதல் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த நாடுகளில் இருந்து எந்தெந்த அம்சங்கள் எடுக்கப்பட்டது என்று விரிவாக சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. அதை பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதாவது drawn from various source, பல்வேறு மூலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட அரசியலமைப்பு. மூன்றாவது, rigidity and flexibility, அதாவது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அரசியலமைப்பானது மிக உறுதியானது, சில நேரங்களில் அது இலகும் தன்மையும் கொண்டது. அதாவது தேவைக்கு ஏற்றாற் போல அதை திருத்தி அமைத்து கொள்ளவும் முடியும் என்ற பொருள்தான் நண்பர்களே. ரிஜிடிட்டினா கடினமான ஒரு நிரந்தரமான ஒரு சட்டப்பிரிவு என்றும், ஃப்ளெக்சிபிலிட்டினாக ஒரு இலகும் தன்மையானது, அதாவது தேவைக்கேற்ப அதை மாற்றிக்கொள்ளலாம் என்ற பொருள்படும். அதாவது இறுகும் மற்றும் இலகும் தன்மை கொண்டது. அதற்கடுத்து நான்காவது, ஃபெடரல் சிஸ்டம், அதாவது கூட்டாட்சி அமைப்பு. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் இணைந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயக்குகிறது. அதனால் தான் அது ஃபெடரல் சிஸ்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்கம். இந்தியாவின் முதுகெலும்பாக இருப்பது அந்த பாராளுமன்ற அரசாங்கம். அதுதான் மற்ற எல்லா அரசாங்கத்திற்கும் முதன்மையானது, மேலதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால்தான் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கடுத்து ஜுடிஷியல் சூப்பர்மெசி, அதாவது நீதித்துறை மேலதிகாரம். நாட்டினுடைய நீதித்துறை ஆனது உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு நீதி அமைப்பின் மூலம் மேலாண்மை செய்யப்படுகிறது. அதாவது இந்த நாட்டினுடைய அதிகபட்ச உச்சவரம்பு அதிகாரம் பெற்ற அமைப்பு நீதித்துறை ஆகும். அதுதான் ஜுடிஷியல் சூப்பர்மெசி. அடுத்து இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது ஒருங்கிணைந்த மற்றும் தனித்தன்மையான நீதித்துறை. அதாவது ஒரு மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் என்றும் மொத்தத்தில் உச்ச நீதிமன்றம் என்றும் இருக்கிறது நண்பர்களே. அதை தான் அப்படி சொல்லுகிறார்கள், இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதற்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகளை கொண்டிருக்கிறது. அதுவும் அரசியலமைப்பின் ஒரு சிறப்பியல்பு. அதற்கடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசியல் அமைப்பின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய கூறுகிற ஒரு பகுதி இது. அரசாங்கத்திற்கே வழிகாட்டுகிற ஒரு பகுதி நண்பர்களே. அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் நெறிமுறை கோட்பாடு என்று பொருள். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அதற்கடுத்து எ செக்குலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடு. அதாவது ஸ்டேட் என்பது இங்கு நாடு என்று பொருள்படும் நண்பர்களே. செக்குலர் ஸ்டேட் என்பது இங்கு கண்ட்ரி என்ற அர்த்தத்தில் பொருள்படுகிறது. அதாவது மதச்சார்பற்ற நாடு. பொதுவாக ஸ்டேட் என்றால் மாநிலத்தை குறிக்கும். ஆனால் இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட் என்பது ஒரு நாட்டை குறிக்கிறது, அதாவது இந்திய நாட்டை குறிக்கிறது. இந்திய நாடானது எ செக்குலர் ஸ்டேட், ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று பொருள் நண்பர்களே. அடுத்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அரசியலமைப்பு இது. அதற்கடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. ஒருவர் ஒரே ஒரு குடியுரிமை மட்டுமே வைத்திருக்க முடியும் இந்தியாவில்.
அதற்கடுத்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அதாவது சுதந்திரமான அமைப்புகள். அதற்கடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது அவசர நிலை பிரகடனம் அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி என்று பொருள்படும் நண்பர்களே. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதோ அல்லது வெளிப்புற தாக்குதல் என்று சொல்லக்கூடிய போர் அது மாதிரி ஏற்படுகிற நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அந்த மாநிலத்தில் அமல்படுத்துவார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்தின் தொடர்பாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதுதான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அவசர நிலை பிரகடனம் என்று சொல்லுவார்கள் நண்பர்களே. இதை கேள்வியாக கூட கேட்பார்கள். எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அவசர நிலை பிரகடனம் என்பது என்ன என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்று பொருள் நண்பர்களே. இதில் இன்னொரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இந்திய நாட்டில் அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திய மாநிலம் மணிப்பூர் நண்பர்களே. ஏனென்றால் அது நடப்பு நிகழ்வுகள் பகுதியாக இருப்பதால் அதிலிருந்து கேள்விகள் கேட்டு விடுவார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில மாதங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதாவது இந்திய மாநிலங்களிலேயே அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது என்று கேட்டால் மணிப்பூர். இதுவரை 11 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்று சொல்லக்கூடிய அவசர நிலை பிரகடனமானது 11 முறை மணிப்பூர் மாநிலத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 10வது இடத்தில் யூபி இருக்கிறது நண்பர்களே, உத்தரப்பிரதேசம். இது 10 முறை அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து 3 டயர் கவர்மெண்ட், அதாவது 3 அடுக்கு அரசாங்க அமைப்பு. 3 அடுக்கு என்றால் மாவட்ட பஞ்சாயத்து, அதற்கடுத்து ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து, அதாவது தாலுகா என்று சொல்கிறோம் அந்த பஞ்சாயத்து, அதற்கடுத்து கிராம பஞ்சாயத்து நண்பர்கள். இப்படி நிர்வாகமானது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் 3 டயர் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாநிலமும் 3 அடுக்கு அரசாங்க முறையை கொண்டுள்ளது. முதலில் இருப்பது மாவட்ட பஞ்சாயத்து, அது ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லுவாங்க நண்பர்களே, மாவட்ட பஞ்சாயத்து. 2வது இடத்தில் இருப்பது பிளாக் லெவல் என்று சொல்லக்கூடிய வட்டார அளவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியங்கள், அதாவது ஒன்றிய பஞ்சாயத்து. நம்ம பேச்சு வழக்கில் தாலுகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதற்கடுத்து கிராம பஞ்சாயத்து, இதுதான் கடைசி நிலையில் இருக்கிறது. இந்த 3 சேர்ந்த அமைப்பு தான் 3 டயர் கவர்மெண்ட். அதற்கடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமங்களிலும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலம்தான் இந்த அதிகார பிரிவினையானது மக்களை சென்றடைகிறது நண்பர்களே. ஆக இதனுடைய சிறப்பியல்களாக 17 பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இதில் ஏதேனும் 1 அல்லது 2 கொடுத்து சரியா தவறா என்று கேட்பார்கள். நிதானமாக இதை கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து சில முக்கியமான விவரங்களை பார்த்து விடலாம் நண்பர்களே. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கட்டாயமாக தேர்வில் கேட்கக்கூடிய சில முக்கியமான விவரங்களை இப்போது பார்க்கலாம். நம்முடைய அரசியலமைப்பானது தற்போது 25 பகுதிகளை கொண்டுள்ளது என்று பார்த்திருந்தோம். அதில் சில முக்கியமான பகுதிகளை கொடுத்து தேர்வில் கேட்டு விடுவார்கள். எந்த பகுதி எதை பற்றி குறிக்கிறது என்று கேட்பார்கள். அதில் பார்ட் 1, அதாவது 1வது பகுதியானது யூனியன் அண்ட் ஸ்டேட் என்பதை பற்றி குறிக்கிறது நண்பர்களே. ஒரு நாட்டினுடைய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பது தான் பகுதி 1, அதாவது பார்ட் 1 யூனியன் அண்ட் ஸ்டேட்.
ஒரு மாநிலத்தையும் யூனியன் பிரதேசங்களையும் குறிக்கக்கூடியது தான் பகுதி 1. பார்ட் 2 அதாவது பகுதி 2ஆனது சிட்டிசன்ஷிப் என்பதை குறிக்கிறது நண்பர்களே. அதாவது குடியுரிமையை பற்றி குறிப்பது 2வது பகுதி. 3வது பகுதி முக்கியமானது நண்பர்களே. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருக்கிறார்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள். அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பகுதி எதை பற்றி குறிக்கிறது என்று கேட்பார்கள். அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதன் முன்னோடிய பெயர் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட் நண்பர்களே. இதுவும் கேள்வியாக கேட்டிருந்தார்கள். அதற்கடுத்து 4வது பகுதி டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஏற்கனவே நாம் சொன்னது போல ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் இயங்க வேண்டும் என்பதை பற்றி அரசாங்கத்துக்கு வழிகாட்டுகிற இந்த நெறிமுறைகள், அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு என்பதுதான் இந்த டிபிஎஸ்பி. இது 4வது பகுதியில் இருக்கிறது. அதுக்கடுத்து முக்கியமான தலைப்பு நண்பர்களே, 4இல் ஏ என்று ஒரு தலைப்பை சேர்த்திருக்கிறார்கள், துணை தலைப்பு. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. அதாவது அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டது நண்பர்களே. பிஇஓ தேர்வில் கண்டிப்பாக கேட்பார்கள். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 4A பகுதியானது எதை பற்றி கூறுகிறது என்று கேட்பார்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை பற்றி இந்த பார்ட் 4A ஆனது குறிப்பிடுகிறது. அதாவது பார்ட் 4 என்பது டிபிஎஸ்பி பற்றி குறிப்பிடுகிறது. பார்ட் 4A என்பது அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து பார்ட் 5 பகுதி 5 யூனியன் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த பகுதி 5. அதற்கடுத்து பார்ட் 6 பகுதி 6 ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில நிர்வாகங்களை பற்றி குறிப்பிடுவதுதான் பகுதி 6. அதற்கடுத்து பார்ட் 14 முக்கியமானது நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி பற்றி குறிப்பிடுவது. அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய அமைப்பு செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடுவது. அதாவது பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடுகிற பகுதி தான் அந்த பார்ட் 4. நான் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக டிஎன்பிஎஸ்சியை உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. கேள்வி எப்படி வேண்டுமானாலும் கேட்பார்கள். பார்ட் 14 எதை பற்றி கூறுகிறது என்று கேட்டால் ஒரு மாநிலத்தினுடைய தேர்வாணையத்தை பற்றி, அதாவது பொது பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து பார்ட் 15 இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. எலெக்ஷனை பற்றி குறிப்பிடுவது தான் பார்ட் 15. அதாவது தேர்தல் அதனுடைய நடைமுறைகளை பற்றி குறிப்பிடுவது பார்ட் 15. அதற்கடுத்து பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது முன்னாடி சொன்னது போல அவசர நிலை பிரகடனத்தை பற்றி குறிப்பிடுவது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 18வது பகுதி. குடியரசுத் தலைவர் ஆட்சி அதை குறிப்பிடுவது பார்ட் 18. அதற்கடுத்து பார்ட் 20 ஒரு அரசியலமைப்பை எவ்வாறெல்லாம் திருத்தலாம் என்ற ஒரு வழிமுறையை குறிப்பிடுவது தான் நண்பர்களே பகுதி 20. ஆர்டிகல் 368 படி 368 படி அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு திருத்தலாம் என்ற வழிமுறையை கூறுவது தான் இந்த பகுதி 20 ஆனது. இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே, தேர்வில் கேட்கக்கூடியவை. மற்றவை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை, அதிலிருந்து கேள்விகள் கேட்க மாட்டார்கள். இதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கட்டாயமாக ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் 2 கேள்விகள் வரும் என்று நம்புகிறேன்.
அப்படி இல்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு கேள்வியாவது வந்துவிடும் நண்பர்களே, தவற விடாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் விடக்கூடாது என்று மிகவும் நுட்பமாக கவனித்து தொகுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன் நண்பர்களே. இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். இதோடு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகள் நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அடுத்த வகுப்பில் முக்கியமாக உள்ள சில சட்டப்பிரிவு மற்றும் அட்டவணைகளை பற்றி பார்க்கலாம். அதற்கடுத்து கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான தலைப்புகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்றும் ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதாவது அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய பிஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளை ஒட்டிதான் நண்பர்களே நம்முடைய வகுப்பு இருக்கிறது. ஏதோ தோராயத்துக்காகலாம் எடுக்கவில்லை. பாடத்திட்டத்தை நன்கு ஆராய்ந்து பல முறை அதை பகுத்தாய்வு செய்து அதிலிருந்து தான் நண்பர்களை தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறேன். இதில் எதுவும் விடுபடாது. இதை பார்த்தாலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்தடுத்த தலைப்புகளை சந்திக்கலாம். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே, அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் பிஓ தேர்வில் வெற்றி பெற்று வட்டார கல்வி அலுவலர் ஆக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.